எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் முதல்ல வெற்றினா அவர் அங்கதான் நின்றுட்டு வருவார். பொதுவா அரசியல் வாழ்க்கையை ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா சூரியன் வலுப்பட்டு இருக்கணும், 100% பலம் பெற்ற ஒரு கிரகமா இருக்கணும். சூரியன் சரியில்லைன்னா அவர் அரசியல் அவர் நீடிச்சு நிலைச்சு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நேரங்காலம் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. பலியிடுதல் நிகழ்ச்சி காலகாலமா இருக்கு, நம்ம அது இல்லைன்னு மறுக்கல. இன்றளவும் இருக்குல்ல, மகா சக்கரவர்த்தி ஆகக்கூடிய முழு வலிமை, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய வலிமை ஒருத்தருக்கு வேணும் போது அவர் அந்த யாகத்தை நடத்துவார். அந்த யாகத்தை அவர் பூர்த்தி பண்ணிட்டு அவர் தான் மகா சக்கரவர்த்தி, உலகத்தை ஆளக்கூடிய தலைமை அரசர் ஆயிடும். சத்ரு ஹம்மாரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்துவாங்க. பிரம்மாண்டமான முறையில் நடத்தக்கூடிய யாகம் அதுதான். எதிரிகளுடைய பெயர்லாம் அதுல போட்டு யாகத்தில் இருக்குதுன்றது மிகப்பெரிய யாகம். அப்புறம் சண்டி யாகம்னு சொல்லுவாங்க, சுதசர யாகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வலிமை மிக்க யாகங்கள். இன்றளவும் நடக்கிறது. எல்லா யாக பலனும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துராது, எல்லாருக்குமே இங்க எல்லாரும் கிடைச்சிடாது. ஆனா கூடுதலான சக்தி, கூடுதலான இன்புட் வேணுறதுக்காக தான் ஒரு மாரல் சப்போர்ட் தான் அந்த யாகம் பண்றது. குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. எங்களை கட்டம் போட்டு பார்ப்பாங்க, எப்பப்பெல்லாம் சாதகமான நிலை அவருக்கு இருக்கு, எப்பப்பெல்லாம் பிரச்சாரம் பண்ணா நல்லபடியா மக்களுடைய எடுப்படும், எப்பப்பெல்லாம் வெளியே பேசணும், எப்பப்பெல்லாம் வெளியே பேசக்கூடாது. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஆனா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வெற்றி தானே. அப்ப அதுக்கு அந்த அமைப்புகள் ஜாதக ரீதியா உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கணும். வணக்கம். வணக்கம். மன்னராட்சி காலத்துல பல்வேறு மன்னர்கள் போர் போகும்போது பலியிடுதல், இந்த தெய்வத்தை தான் வணங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு தேர்தல் அரசியலில் வெற்றி பெறதுக்கு இன்றைக்கும் பலியிடுதல், யாகம் செய்தல்லாம் இருக்குதா? இல்லை, பலியிடுதல்ன்றது அது இப்போது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ மிருகவதை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் காலப்போக்கில் மாறிடுச்சு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம். பலின்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பலி கொடுத்தாலும் பலி தான், ஒரு பூசணிக்காய் எடுத்து பண்ணாலும் பலி தான். அது ஒரு வகை. யாகங்கள் இருக்குது, அதில் மறுக்க முடியாது. நிச்சயமாக யாக பூஜைகள் நடக்கிறது. வெற்றிக்கான விஷயத்தில் யாகம்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எந்தெந்த மாதிரியான யாகங்கள் இன்றைய காலகட்டத்தில் இல்லையா? பொதுவாக வெற்றி அப்படின்னு ஒருத்தர் நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா அவருக்கான விஷயத்தை எதிரின்னு ஒருத்தர் கிரியேட் ஆகிடுவார். ஒருத்தர் தோத்தாதான் ஜெயிக்க முடியும். யாரை வெற்றி பெறுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஜெயிக்கணும்னா ஒருத்தர் தோக்கணும் தானே நேதி. இங்கே போட்டி. இப்போ சராசரி மனித வாழ்வியல் அது தேவையில்லை. ஆனால் போட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தனக்குள்ள ஒரு விஷயம் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க ஒரு சில ஆயுதங்களாக பயன்படுத்துகிற விஷயம்தான் ஆன்மீக விஷயங்கள். இதில் இவங்க தான் அவங்க தான் அப்படின்ற வித்தியாசம்லாம் இதில் கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை பின்பற்றுவாங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கான யாகங்கள் மற்ற பூஜைகள் கண்டிப்பாக நடந்தே தான் இருக்கும் ஆஸ் யூஷுவலாக. அதில் பார்த்திங்கன்னா சத்ரு ஹம்மாரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்துவாங்க. பொதுவாகவே பிரம்மாண்டமான முறையில் நடத்தக்கூடிய யாகம் அதுதான். எதிரிகளுடைய பெயரெல்லாம் அதில் போட்டு யாகத்தில் இருக்குதுன்றது மிகப்பெரிய யாகம். அப்புறம் சண்டி யாகம்னு சொல்லுவாங்க, சுதசர யாகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வலிமை மிக்க யாகங்கள். இன்றளவும் நடக்கிறது. பெரும்பான்மையான இடங்களில் கண்டிப்பாக நடக்கிறது. தான் வெற்றி பெறணுங்கிறத தாண்டி எதிரி ஆமாம், அவர் வலிமை இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு வலிமை கிடைக்கும். வெற்றி எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் வலிமையை இழக்கணும். அப்போது அவர் செயலிழந்து போகிற தன்மை அப்படின்னா அவருன்னா அவர் கிடையாது. அவருக்கான வெற்றி வாய்ப்பை தடுக்கக்கூடிய விஷயங்கள், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதில் அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களை இந்த யாகம் நடத்தும் அப்படின்ற நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் தான் இந்த நகர்வே இருக்குது. இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது பகுத்தறிவு மண், எல்லாத்தையும் நாங்கள் பகுத்தாய்வோம், ஆன்மீகம் இருக்கும், அதை தாண்டி யாகங்கள், வழிபாடுதல், பலியிடுதல் போன்றதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த யாக முறையெல்லாம் பின்பற்றுறாங்களா? எல்லா தலைவர்களுமே பின்பற்றுறாங்களா? கண்டிப்பாக. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ அவங்க தொகுதியில் இருக்கிற கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போவாங்கள்ல, ஏதாவது விட்டுருவாங்களா? விட முடியுமா அவங்களால? நீங்கள் என்னதான் வேறு கருத்து மாற்று கருத்து பேசக்கூடிய நபராக இருந்தாலும், இப்போ அந்த ஊரில் சர்ச் இருக்கும், இவர் வேறு ஒரு கொள்கை பிடிப்புள்ள நபராக இருந்தாலும் போய் ஓட்டு கேட்டு தான் வருவார். ஏன்னா வாக்கு அரசியல் வரும்போது இவங்க கொள்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுருவாங்க. பொதுவான விஷயம் அதுதானே. எல்லாருடைய ஓட்டு வாங்கி நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக போவாங்க. கண்டிப்பாக அப்படி சப்போஸ் இவர் செய்யலைனாலும் கூட இவர் சார்ந்த நலம் விரும்பிகள் அவங்களுக்காக இந்த விஷயத்தை அவங்கவுங்க வழிபாட்டு முறை சார்ந்த விஷயத்தில் செய்வாங்க. கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ ஒரு யாகத்துக்கு போகணும்னா அந்த தலைவரே போக வேண்டிய தேவையே இல்லையா? இல்லை, கிடையாது. உங்களுடைய டேட்டாஸ் தாங்க தேவை. அதாவது ஜாதக ரீதியாக உங்களுக்கான விஷயங்கள், அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, தற்போதைய காலநிலை, உங்களுடைய தசாபுக்தி, இந்த பல விஷயங்கள் இருக்குது ஜாதக ரீதியாக. அதனுடைய ஒட்டுமொத்த விஷயமாக வச்சு தான் உங்களுக்கு அந்த யாகம் அப்படி ஒரு விஷயம் நடத்த முடியும். இப்போது இது மதம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பிட்ட மதம் மட்டுமே இதை செய்கிறாங்கன்னு சொல்ல வரல. அனைத்து மதத்தினருமே ஒரு சில வழிபாட்டு முறைகள், வெற்றிக்கான விஷயங்கள் அங்கே இருக்குது. நம்ம இங்கே பொதுவெளியில் பார்க்கக்கூடிய விஷயன்றது இங்கே யாகம். வேறு வேறு மதத்தில் வேறு வேறு சம்பிரதாயங்கள், வேறு வேறு விஷயங்கள், அந்த வெற்றிக்கான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது.
வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே நல்ல நேரம் பார்த்து சரியான நேரத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் போவாங்க. இந்த கடவுளை வேணும்னா இன்றைக்கு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட தெய்வங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, நீங்கள் நான் அது இப்போ நீங்கள் வேட்புமனு தாக்கல்னு சொல்லும்போது சொல்ல வரேன், கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு பேசக்கூடியவங்களும் பொதுவான நேரத்தில் போகிறாங்களா? இல்லை, நல்ல நேரம் பார்த்து தான் போகிறாங்க. ஏன் போகிறாங்க? அப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? அப்போது இங்கே விஷயம் என்னென்னா, பொதுவான விஷயம் தான், ஆன்மீகம் அனைத்தையும் தாண்டியது, ஒரு ஒரு பரிபூர்ண தன்மை கொண்டது. அப்போ நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட உங்களுக்கு சாதகமான நிலை வேணும் போது நீங்கள் நம்பிக்கை சார்ந்ததுக்கு உள்ள வந்துடுறீங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. அது யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். இது எந்த வேட்பாளராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நல்ல நேரம்ன்றது அலசி அலசி ஆராய்ந்து பார்த்து தான் வரீங்க. நல்ல விஷயம், வாங்க, தவறு கிடையாது. அப்படித்தான் இன்றைய காலத்தில் நடக்குது. அதே மாதிரி குறிப்பிட்ட தெய்வம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னென்னா, இப்போ என்னுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போதைய கிரக நிலையில் எது வலுவாக இருக்குது, எது வலுவில்லாமல் இருக்குது, எது நமக்கு நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடியும், எது நம்ம எதிரடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் ஜாதக ரீதியாக. அப்போ அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த தன்மை தெரியும். நமக்கான எதிரிகளை உருவாக்கக்கூடிய நபர் யார், எதிரி யார், நமக்காக அதிகமாக வலிமையோடு நம்ம கூட இணைந்து செயல்படுற கிரகம் யார் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஆய்வு பண்ணி தான் அந்த தெய்வத்தை சூஸ் பண்ணுவாங்க. அந்த தெய்வத்துக்குரிய யாகம் முறைகள் என்ன அப்படின்றத தான் ஒன்று இவர் நேரடியாக போய் கலந்துக்கலாம், இல்லைன்னாலும் இவர் சார்பில் அந்த விஷயத்தை காலமாக செய்யலாம். குலதெய்வ வழிபாடு ஒரு வெற்றிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்? இல்லை, வெற்றிக்கு முதல் காரணமே குலதெய்வ வழிபாடு தான். நீங்கள் அதை புறந்தள்ள முடியாது. எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்த நபராக இருக்கட்டும், முதல்ல வெற்றினா அவர் அங்கே தான் நின்றுட்டு வருவார். இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நான் என் ஊருக்கு போயிட்டு என் குலசாமி கும்பிட்டு வருவேன். நான் யாரும் கேட்க போகிறது இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், நான் முதல்ல எங்கே போவேன்? குலசாமிகிட்ட தான் போவேன். வெற்றிக்கான முதல் விஷயன்றது குலதெய்வத்திட்ட மட்டும்தான் ஆரம்பிக்கும். வெற்றி பெற்ற பிறகு அதை தக்க வச்சுக்கணும்னு இருக்குல்ல, தக்க வைக்கிறதுக்காக எந்தெந்த யாகங்கள், எந்தெந்த வழிபாடெல்லாம் செய்யலாம்? இல்லை, நீங்கள் பொதுவாகவே இங்கே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யாகன்றது இந்த சுதர்சன யாகம், நரசிம்மர் வழிபாடு, சண்டி யாகம், காளி தெய்வ வழிபாடு. இதுதான் இந்த மாதிரி அரசியல் தொடர்புடைய வாழ்க்கையில் பொதுமக்களோடு நெருங்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி யாகங்கள் தான். பொதுவாக அரசியல் வாழ்க்கையை ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா சூரியன் வலுப்பெற்றிருக்கணும், 100% பலம் பெற்ற ஒரு கிரகமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சூரியன் சரியில்லைன்னா அவர் அரசியலில் அவர் நீடித்து நடத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஏதோ அவர் நல்ல ஜாதக அமைப்பு இருக்குது, பல வேண்டுதலுக்கு அப்புறமா அவர் அந்த வெற்றிக்கான விஷயத்தை பண்ணிடுறாருன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு பல விஷயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுக்கு நேரங்காலம் எல்லா சமயத்துலையும் ஒரே மாதிரி சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சாதகமான விஷயத்தை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு நீங்கள் உண்மையிலே ஆன்மீக வழி தான் நாடுறாங்க. அது சார்ந்த விஷயங்கள், அந்த பூஜை முறை சார்ந்த விஷயங்களை அவங்க சம்மந்தப்பட்டவங்க இன்றளவும் கண்டினியூவாக செஞ்சு நிற்பாங்க, அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. இன்றைக்கு தேர்தல் காலத்தில் குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கக்கூடிய ஆன்மீகத்தையும் கட்சிகள் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குதா? உண்மை தானே, வேறு வழி இல்லைல்ல. இப்போ நீங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள், குறிப்பிட்ட கட்சிகள் அந்த ஜாதகத்தை முதல்ல ஆய்வு பண்ணுறாங்க. இவருக்கு அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஒத்து வருமா? பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வெற்றி தானே. நீங்கள் என்ன தான் அரசியலில் பதவி பெற்று வந்தாலும் கூட நீங்கள் ஒரு ஆளுமை நபராக வரணுன்னா முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், இப்படி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அப்போ அதுக்கு அந்த அமைப்புகள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கணும். அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு சீட்டு கொடுத்த முன்னாடியே பொதுவாக ஆய்வு பண்ணி பார்த்துருவாங்க, இவருக்கு வெற்றிக்கான களம் இருக்கா. மேக்ஸிமம் ஒரு 60% இருந்தாலும் மற்ற சப்போர்ட்டான விஷயத்தை பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாத நபரை வேட்பாளர் எடுத்துக்கிறதுக்கு தலைமை எந்த காலத்தையும் விரும்பாது. என்னதான் ஒரு கட்சிக்கு உழைச்சிருந்தாலும் கூட அவர் வேறு வகையில் பயன்படுத்த நினைப்பாங்க தவிர்த்து ஒரு வாய்ப்பு இழந்துட மாட்டாங்கல்ல. அதே வாய்ப்பு இப்போ 100 பேர் ஒரு போட்டி போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 3-4 பேருக்கு இருக்குன்னா அதில் அளவீடு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் சீட் கொடுப்பாங்க. இது மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எந்த அரசியலுக்கு விதிவிலக்கு இல்லை. உண்மையிலே எல்லாருமே இப்படி பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆன்மீகம் இல்லாமல் இங்கே நீங்கள் பெரியார் மண், பெரியார் சிந்தனை நம்ம மெயினில் ஓடினாலும், உண்மையிலே பெரியார் கருத்துக்களை நம்ம வலியுறுத்தி நடந்து கொண்டாலும் கூட ஆன்மீகம் நம்முடைய தனி டிராவல் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போது வெற்றி தோல்வி அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி புதுதாக உருவாகுதுன்னா அவர் எந்த மாதிரி ஆன்மீகத்தை பின்பற்றணும்? இல்லை, நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு தெரியுது. பட் இதெல்லாம் அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் யாருமே புதுசாக வர்றதில்லை. நீங்கள் அதை முதல்ல மெயினில் வச்சுக்கங்க.
புதுசாகவே எனக்கு ஒரு இந்த நோக்கம் வந்துடுச்சு, நான் புதுசாக இப்போ இந்த தமிழ்நாட்டை இல்ல மாற்ற ஒரு போகிறேன். ஒரு தலைவர் புதுதா உருவாகுறாரு அப்படின்னா அவர் வந்து வெற்றி பெறதுக்கு என்னென்னலாம் செய்வார்? நிச்சயமாக இந்த மாதிரி விஷயம் தான் செய்வார். யாகங்கள், பூஜைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டம் போட்டு பார்ப்பாங்க. எப்பப்பெல்லாம் சாதகமான நிலை அவருக்கு இருக்குது, எப்பப்பெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணால் நல்லபடியாக மக்களிடையே எடுபடும், எப்பப்பெல்லாம் வெளியே வந்து பேசணும், எப்பப்பெல்லாம் வெளியே வந்து பேசக்கூடாது அப்படின்ற நிதி. அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து ராஜகுரு இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வழிகாட்டு நபர் ஒன்று உண்டு. ஜோதிடம் என்பது வழிகாட்டக்கூடிய நபர் தானே. இப்போ எங்களை போல ஆட்கள் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக மறைமுகமாக இருப்பாங்க. அவனுடைய வெற்றிக்கு அடுத்த கட்டமாக, ஐயா இந்த சமயத்தில் நீங்கள் இதை செய்யணும், இந்த சமயத்தில் செய்யக்கூடாது அப்படின்ற வழிகாட்டு நபர் ஒவ்வொரு ஊருக்கும் நிச்சயமாக இருப்பாங்க. அவர் ஏற்கனவே ஒரு சார்ட்டை போட்டு கொடுத்துட்டு இருப்பார். ஐயா நீங்கள் இந்த சமயத்தில் வந்தால் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நீங்கள் இந்த சமயத்தில் வந்து பேசினா நல்லாயிருக்கும், முதல்ல நீங்கள் இந்த மண்ணிலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் பொதுவாகவே அரசியல் மாடெல்லாம் பார்த்துருப்பீங்கள, இந்த இடம் திருப்பு முனை ஏற்படுத்தியது, இந்த முனை திருப்பு முனை ஏற்படுத்தியது சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அந்த திருப்பு முனையெல்லாம் மக்களுக்கு கிடையாது, அவங்கள சார்ந்த விஷயத்துக்கு வெற்றி வாய்ப்புக்கான திருப்பு முனை அவங்களுக்கு. அந்த இடம்தான் அந்த ஜாதகத்துக்கு ஏற்புடைய இடமா தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அரசியல் கட்சி தொடங்கும் போதோ முதல் மாநாடு நடத்தும் போதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அவங்க குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த நல்ல நேரம் பார்த்துட்டு தான் அந்த ஆமாம். பந்தக்கால் நடாமல் நீங்கள் நட முடியுமா? நீங்கள் இந்த எந்த அரசியல் கட்சியாக இருக்கும், நீங்கள் பந்தல் கால் நட விடுவீங்களா? ஒரு மாநாடு பந்தல் கால் நடாமல் நடத்துங்களா பார்க்கலாம், மாநாடு முடியுமா உங்களால்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பல உயிரினங்கள் ஒன்றா சங்கமிக்க இடம். அவங்களுக்கு பந்தக்கால் நடுறதுக்கு அந்த விஷயமே அதுதான். எல்லா உயிரும் ஒட்டுமொத்தமாக சேருது, அவங்க பாதுகாப்பாக வந்து போய் பாதுகாப்பாக வழிநடத்த சுட்ட இறைவா அப்படின்னு கேட்டு நடுறது தான் பந்தக்கால். ஒரு கடவுளை எல்லாரும் சங்கமிக்கிறாங்க, நல்லபடியாக வந்து நல்லபடியாக திரும்ப நடந்து இறை வணக்கத்தோடு அந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனால் அந்த நம்பிக்கையில் யாரும் மாறுபட்டு கற்றுருந்துருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அந்த இறை தன்மையோடு தான் அந்த மாநாட்டை அவங்க ஆரம்பிப்பாங்க. அரசியல்னு எடுத்துட்டாவே அதில் பெரிய சூழ்ச்சிகள், நிறைய துரோகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். இவர்கள் செய்யக்கூடிய யாகங்கள் வந்து அவங்களுக்கு வலு சேர்க்குமா இந்த மாதிரி ஆட்களுக்கு? இல்லை, இப்போ அவங்க வெற்றிக்கான விஷயம்னாவே, இப்போ நான் ஒரு பொதுவாக சொல்ல வரேன், நான் இப்போ சத்ரு சம்ஹாரம் பண்ணுறேன். எனக்கு சத்ரு அப்படின்றது நான் எதிரின்னு அர்த்தம்னு வச்சுங்களேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன்ல இவர் தான் சொல்லிட்டு. அப்போ அவருக்கான விஷயத்தை நான் யாகம் மூலியமாக செய்ய ஆரம்பிப்பேன், நான் செய்யணும்னு வச்சுங்களேன். இப்போ இன்னொருத்தர் அதே சத்ரு சம்ஹார யாகத்தை அவர் செய்வார். இப்போ இதில் எது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். என்ன விஷயம்னா, அவருடைய கிரகத்துடைய தன்மை, அந்த ஜாதகம், வலிமையான ஜாதகம் எதுவோ அதுதான் சப்போர்ட் பண்ணும். எல்லா யாக பலனும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடாது, எல்லாருக்குமே இங்கே எல்லோரும் கிடச்சிடாது. ஆனால் கூடுதலான சக்தி, கூடுதலான இன்புட் வேணுன்றதுக்காக தான் ஒரு மாரல் சப்போர்ட்டு தான் அந்த யாகம் பண்ணுறது. உண்மையிலே நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும், சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு உழைக்கணும், நான் கண்டிப்பாக செய்யணும், இந்த உறுதியோடு வந்து அதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் எப்படி பதவி பிரமாணம் எடுக்கும்போது சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அப்போ நிச்சயமாக கிடைக்கும். பிரதிபலன் இல்லாமல் நான் செய்வேன், உறுதியோடு செய்வேன், நீ வெற்றி கொடுங்கன்னா நிச்சயமாக அந்த யாகத்தினுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். மன்னர் ஆட்சி காலத்தில் எந்தெந்த மாதிரி முறைகள்லாம் இருந்துச்சு, எந்தெந்த மன்னர்கள்லாம் யாகம் வளர்க்குறதையோ பலியிடுதலையோ முக்கியமாக செயல்பட்ட மன்னர்களுக்கு வந்து சொல்லுவாங்க? இல்லை, எல்லாருமே செஞ்சுருக்காங்க. ராஜகுருன்னு வச்சுருப்பாங்க. இப்போ அஸ்வமேத யாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் பிரபலமான ஒரு விஷயம் வந்து அஸ்வமேத யாகம் தான் சொல்லுவாங்க, பிரதானமான விஷயம். ஆமாம், குதிரைகளை பலியிடுதல். ஆமாம், பலியிடுதுன்னு சொல்ல முடியாது, குதிரையை அனுப்புவாங்க, ஒரு எல்லா நாட்டுக்கும் அது போகும். பலியிடுதல்னே சொல்லக்கூடாது. இல்லை, அது ஒரு ரெண்டு அர்த்தம் இருக்குது அதில். வந்து என்னென்னா, அஸ்வம் என்றால் குதிரை, அஸ்வமேகம் அப்படின்னா மேகம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லுது. தியாகம்னு ஒன்று வருது, பலின்னு ஒன்று வருது. தமிழில் ரெண்டு அர்த்தம் வருது. அதனால் எல்லாமே பலி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இன்னி வரைக்கும் நம்ம புராணத்தில் படிக்கலை. இருந்திருக்கலாம் மேபி. பலியிடுதல் நிகழ்ச்சி காலகாலமாக இருக்குது, நம்ம அது இல்லைன்னு மறுக்கல, இன்றளவும் இருக்குல்ல. இப்போ நம்ம குலசாமி கிட்ட போகும்போது என்ன பண்ணுறோம், கிடா வெட்டுறோம். ஆமாம், இப்போ அசைவம் வச்சு படிச்சாகணும்னா படிச்சாகணும். பட் அந்த காலத்தில் வழிமுறைகள்ன்றது அவங்க பயங்கர ஆத்மாத்மா செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து அஸ்வமேக யாகன்றதுலாம் அதாவது எப்படின்னா, மகா சக்கரவர்த்தி ஆகக்கூடிய முழு வலிமை, உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய வலிமை ஒருத்தருக்கு வேணும்னும் போது அவர் அந்த யாகத்தை நடத்துவார். அந்த யாகத்தை அவர் பூர்த்தி பண்ணிட்டாருன்னா அவர் தான் மகா சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆளக்கூடிய தலைமை அரசர்ன்றது ஆகிடும். அப்படி சின்ன சின்ன லெவலில் அவங்கவுங்க லெவலில் அந்த காலத்தில் அந்தந்த குறுநிலை மரலாக இருந்தாலும் அந்த பதவியை தக்க வச்சதுக்காக, நல்லாட்சி நடத்துறதுக்காக யாகங்கள் பிரதானமான இடம் பெற்றிருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நிறைய வரலாற்று ஆவணம் இருக்குது. இன்றளவும் யாகங்கள் மூலிமா பல நல்ல விஷயத்தை சாதிக்கிறதுக்கான அனைத்து விஷயங்களுமே அதில் உண்டு. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. அவங்கள வந்து முதன்மையாக வச்சு அவங்கள வழிபட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ மக்களோ முதன்மையாக முருகனை கும்பிட்றாங்க. முருகன் எந்த அளவுக்கு முதன்மையானவர் தமிழர்களுக்கு? இல்லை, அவர் வெற்றிவேல் முருகன் தானே கூப்பிட்றோம். வெற்றிவேல் முருகன். அப்போ வெற்றி எங்கே இருக்கு?
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம தமிழ் கடவுள் நம்ம அவர் தாங்க பிரதான தெய்வம். அதாவது நீங்கள் முருகர்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் யாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சிவனுடைய நேரடி அம்சம். ஆண் பெண் கலப்பில் அவர் வரல. நெற்றிக்கண்ணில் பிறந்தவர். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆண் பெண் கலப்பு இல்லாத இருக்கிற தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். நரசிம்மர் அவதாரம் இருக்கட்டும், பல அவதாரங்கள் எடுத்துப்பாங்க. ஆண் பெண் கலப்பில்லாமல் வரவங்களுக்கு அதீத சக்தி உண்டு. அப்படி சிவனுடைய நெற்றிக்கல்லில் பிறந்தவர். சிவனை வந்து எளிதில் அணுக முடியாது, அது பெரும் தெய்வம். அப்போது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் தேவர்களும் முனிவர்களும் இப்போ முறையிடுறாங்க, ஐயா உன்னை என்னால் அணுகவே முடியல, எப்படி தான் உன்னை கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒருத்தர் நபரை தரணுறதுக்காக தான் முருகப்பெருமானை நெற்றிக்கண் மூலியமாக உருவாக்குறாரு. அதை குழந்தை இடத்துல நம்மகிட்ட கொடுக்குறாரு. ஈஸியாக அக்சஸ்ஃபுல். டக்குன்னு டச் ஆகணும் ஒரு விஷயம் முடியணுன்னா நீங்கள் வேறு யாரும் இப்போ பார்க்க தேவையில்லை. முருகா கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுப்பா அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் ஆகிடும். அதனால் முருகப்பெருமான வழிபாடு தேர்தலில் பெரும் பங்கு வகிக்கும். வேலை கையில் எடுக்காத கட்சி தலைவரே இல்லாத நிலை தானே தமிழ். நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களா, நீங்கள் அவங்க வேறு சிந்தனை செயல்பாடு எல்லாம் வேறையாக இருந்தாலும் கையில் வேல் இருக்கா இல்லையா? ஏன் வைக்கிறாங்க? இந்த காரணத்தை நீங்கள் அவங்க கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நடக்கும் அப்படின்றது நம்மளை தாண்டி அவங்களுக்கு தெரியும். இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆன்மீகத்தை பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன்னு சொல்லும்போதும் ஒரு சில நபர்கள் சின்ன வயசில் மைனஸ் ஆகிடுவாங்க. அவனுக்கு இது வெற்றி கிடைக்கிறது செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் வெற்றிக்காக என்ன பண்ணுவான், முழு மனசோடு ஆத்மார்த்தமாக எழுதும்போது வெற்றி பெற்றுடுவான். அப்படி தான் இந்த வேல் விஷயமும். வேல் இன்றையும் வெற்றி தரும். கண்கூட இன்றைய அரசியல் நிகழ்வில் நீங்கள் எல்லாருமே நான் பார்த்துனுக்கோம். வேலுக்கான மகிமை இதுன்னு அந்த காலத்துல இல்லை, இன்னும் பல நூற்றாண்டு ஆனாலும் வேலுக்கு என்றுமே வெற்றி தான். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.